அபுதாபி நகரில் வருடம் தோறும் நடைபெறும் ஷேக் ஜயத் பெஸ்டிவல் விழா இம்முறையும் அரங்கேறியுள்ளது. அந்த விழாவிற்கு நண்பர்கள் நாங்கள் சென்றிருந்தோம். வருடம் தோறும் துபாய் நகரில் நடைபெறும் குளோபல் வில்லேஜ் எனும் விழா போல்தான் இதுவும் இருக்குமோ என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் தோன்றிய எண்ணம் தவறு என்பதை உள்நுழைந்த பின்புதான் உணர்ந்து கொண்டோம். நுழைவு வாசலில் வரிசையாக நீண்ட நேரம் நின்று நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் இங்கு இருக்கவில்லை. QR கோடை ஸ்கேன் செய்தால் ஆன்லைனில் டிக்கெட் பெற்றுவிடலாம். இல்லையேல் மெஷின் உள்ளது. விமான நிலையத்தில் இருக்கும் குடிவரவு பகுதியில் உள்நுழையும் போது இருக்கின்ற பாதுகாப்பு கடவைகள் போல் இங்கும் நுழைவாசலில் வைத்திருந்த கடவைகளை பார்த்த பிறகுதான் இவர்கள் உலகில் பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் முதலிடம் இருப்பதன் காரணத்தை புரிந்து கொண்டோம். உள்நுழைந்த பின் கண்ட ஒவ்வொரு காட்சிகளும் மனதில் நீங்காத இடம் பிடித்திருந்தது. எங்கள் வருகையை வரவேற்ற வான வேடிக்கைகளும் வானுயர பறக்கும் பருந்தை கையால் பிடித்து மெய்யோடு அணைத்த காட்சிகளும் சுற்றும் இராட்டினமும் சுகம் தரும் மெல்லிய தென்றல் காற்றும் மகிழ்ச்சி தருவதாய் அமைந்திருந்தன. ஆடம்பரத்தின் உச்சத்தில் இருக்கும் அபுதாபி நகரில் ஒரு காலத்தில் இப்படியான குடில்களும் இருந்தன என்பதை நினைவுபடுத்துகின்றன இந்த காட்சிகள். அரேபியர் மனம் கவரும் அற்புத வாசனை புகை எங்கும் பரவ அந்த புகைதனை ஆற தழுவி நாங்கள் மகிழ ஆங்காங்கே நிகழ்ந்த அரேபிய நடன காட்சிகள் பார்ப்பவர்களை பரவசப்படுத்தி கவர்ந்திழுத்தது. அங்கே ஆடவர் அசைந்து ஆட, சிறுமிகளும் இசைந்து ஆட, பரவசத்தோடு பார்த்து ரசிக்கும் பார்வையாளராய் தேநீர் பருகிக் கொண்டு அங்கு பல பேர் வீற்றிருக்கும் அந்த காட்சி மகிழ்ச்சியின் வெளிப்பாடாய் மிளிர்ந்தது. அரேபிய பெண்கள் அணிந்திருந்த கருப்பு ஆடைகளுக்குள்ளிருந்து காட்சி தந்த கண்கள் கார்முகில்களிடையே கண் சிமிட்டும் தாரகைகள் என தெரிந்தன. தூய வெள்ளை ஆடையில் ஆண்கள், கண்ணங்கரேல் என கருப்பாடை பெண்கள். இவர்கள் இருசாராரும் தனித்தனியான இடங்களில் இருந்த காட்சி இஸ்லாமிய கலாச்சாரத்தை இனிதே எடுத்தோதியது. தேன் என்றால் ஒரு நிறத்தில் தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே உள்ள விற்பனை நிலையங்களில் பல்வேறு நிறங்கள் ஊட்டப்பட்ட தேனை சுவைத்து பார்க்க கிடைத்தது. ஆனால் விலையை கேட்டதும் மனதுக்குள் கசந்தது. மொத்தத்தில் நிகழ்வுகள் அனைத்தும் நன்றாகவே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது தெரிகிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த கலாச்சார விழாவிற்கு சென்று கலக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அதுவே நாம் செய்த பெரும் பாக்கியமாகும்.